இன்னைக்கு எங்க மாமியார் வீட்ல இருந்து ஆள் வராங்க. இன்னைக்கு அவங்கள வச்சு ஒரு கலாட்டா பண்ணிடலாம். ஐயோ, எங்க மாமியார் வர மாதிரி சத்தம் கேக்குது. ஒரு ஆக்ட போடுவோம். சிட்டு சிட்டு ஏன் இப்படி கத்துற என்னைய பாத்து? அத்த, அது ஒண்ணும் இல்ல அத்தை. பின்னாடி வந்து நீங்க படக்குன்னு கைய வச்சீங்களா, நான் பயந்துருத்தேன். ஏயா என்ன மொத பின்னாடி வந்து கை வைக்குதோன்னு. ஆமா, பட்ட பகல 12 மணிக்கு உன்னைய பக்கத்தா பியாயி வருது. அது கிச்சன்ல வந்து உன் மேல கை வைக்குது. வேணுக்குனே நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னத்த அப்படி சொல்றீங்க? உங்களை போய் நான் பியாகின்னு சொல்லுவேனா? நீங்க அப்படியே எங்க அம்மா மாறித்த. ஆமா ஆமா, உங்க அம்மா மாதிரி தெரியாதா எனக்கு? சரி சரி, அவியலு பொரியலு சாம்பாரு ரசம் சாப்பாடு பாயாசம் எல்லாம் பண்ணியா இல்லையா? அப்பளம் பொரிச்சியா இல்லையா? அத்தை, எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தந்துடுறேன். சாப்பாடு ஆர்டர் போட்டா வரப்போகுது. எதுக்குதான் வீட்டுல கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு கை கால்லாம் வலிக்குத. இன்னைக்கியாவது எனக்கு ஒரு நாள் லீவ் விடுங்களேன். இத்தனை பேருக்குலாம் எனக்கு செய்ய தெரியாது அத்தை. பல்ல கட்டி வாயில கொடுத்துருவேன். என்ன பல்ல கட்டி இழிச்சுக்கிட்டு இருக்கிற? எங்க வீட்டுல உள்ள ஆளுங்களாம் ரொம்ப சுத்தமான ஆளுங்க. அவங்களுக்குலாம் கடையில என்ன செய்தானோ, கடையில எப்படி செய்தானோ, கையை கழுவுவானோ கழுவ மாட்டானோ, அதெல்லாம் திங்கவும் மாட்டாங்க, ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க. மரியாதையா வீட்டுல நீ செய்யற. உனக்கு வீட்டுல என்ன இல்ல எல்லாம் இருக்குல்ல. எங்க வீட்டு ஆளுங்க வராங்க, மரியாதையா சைவ சாப்பாடு தான் செய்யற. ஓ, ஐயோ அத்தை, என்ன இந்த சைவ பாட்டுக்கு மாறிட்டீங்க? இல்லைன்னா உங்க வீட்டுல பறக்கிறது தாவறது குதிக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் தான் அவிச்சு திம்பிங்க. சோத்துக்கு சத்து தானே இங்க வந்திருக்கீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல இல்ல, சோறுக்காக தானே. அப்படி சொல்ல வரல. சோறு வேகல, சீக்கிரம் வந்துடும் சொல்ல. ஏதோ சோத்துக்கு செத்தவங்கன்னு சொல்ல வந்த மாதிரி இருந்தது. சோத்துக்கு செத்தவங்கள சோறு வேகல. உங்க காதுல அப்படி எப்பப்பா தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கோங்க இனியா. ஆகட்டும் ஆகட்டும். ஆமா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்ட அம்மா. அதனால நாளைக்கு பறக்கிறது தாவறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு உன்னையால என்ன முடியுமோ சைவ சாப்பாடு தான் இன்னைக்கு. அங்க வேற கோயிலுக்கு போயிட்டு வராங்களா, அதனால சைவம் தான் கேட்டிருக்காங்க. சைவத்தை செஞ்சு வை. நீங்கள் சொன்னால் நான் தட்டுவேனா? செஞ்சு வச்சிடுறையே. வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் உரிச்சு கொடுங்க. எதே, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வெங்காயம் உரிக்க சொல்லியிருப்ப. அத்தை, வெங்காயம் உரிச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு செஞ்சிருவேன். அதெல்லாம் முடியாது. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கேன். சீக்கிரம் அவங்க வந்துருவாங்க. வருது எல்லாம் செஞ்சு முடி, சரியா? ஏய், மறந்துடாதடி, அப்பளம் பொரிச்சிரு. அப்பதான் எங்க அம்மா சாப்பிடும். இது இருக்கிறது தொல்லை. இது அம்மா வேற வந்துருச்சுன்னா ஐயோ, மாமியாருக்கு மாமியாராச்சே. என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்காரு எட்டி பார்ப்போம். ஐயோ, ஹாலில் உட்காந்து இது கூட டிவி பார்த்துட்டு இருக்காரு. சரி, இதான் கரெக்ட். யோசிச்ச மாதிரியே டிவி பார்த்துட்டு இருக்கவரை ஃபோன் பண்ணி வர வைப்போம். ஏண்டா, உன் பொண்டாட்டி என்னடா வளர்த்து வச்சிருக்க? ஒரு நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவ ஒண்ணு சொல்லுதா. ஏமா ஏமா அப்படி கோவப்படுத? உட்காரு. கொஞ்சம் கூட அறிவே இல்லடா அவளுக்கு. நான் ஒண்ணு செய்ய சொன்னா அவ ஒண்ணு செய்யறங்கறா. ஆன்லைன்ல ஆர்டர் போடுறங்க. நீ ஏதோ ஆன்லைன்ல இல்ல அவளுக்கு ஆர்டர் போட்டுன்னு தெரிஞ்சது. நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. சரிமையமா பெரியம்மா சித்திலாம் வரணும். இன்னும் வரக்கானும். உன் மக அழகேஸ்வரி இன்னும் காணும். வருவாட எல்லாரும் மொத்தமா வருவாவே. நீங்க டிவி பார்த்துக்கிட்டே உட்காரு. வந்தவங்களை வந்து கவனிக்கணும். நானும் நீ சொன்னு லீவு போட்டேன். வேற என்னமா பண்ணணும் உனக்கு? ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ உன் பொண்டாட்டி சொல்றது கேட்காம மட்டும் இரு, அதுவே எனக்கு போதும். சரி, நானே தலை சுத்துது, ஒரு பிபி மாத்திரை போட்டு கொஞ்சம் போய் படுக்கிறேன். சரி, போமா படு. ஐயோ, எனக்கு பிடிச்ச நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது முடிஞ்சவனு தான் போகணும். உனக்கே உடம்பு முடியல, பிபி மாத்திரை போடுறேன்னு. ஆமா, பிபி ஏறுறதே உன் பொண்டாட்டினாலதான். விடு, இந்த ஒரு கட்டம் முடிஞ்சதுனால என்ன ஆக போகுது? இந்த கட்டத்தை பார்த்துட்டு போறேன். யார் அவனுக்கு போன் அடிக்கிறதே? நீங்க ஆபீஸ்க்கு லீவ் சொன்னியா இல்லையா? கத்தாதம்மா, இருமா யாருன்னு பாக்குறேன். உன் மருமோதான் அடிக்கா, இரு. கிச்சன்ல இருந்துகிட்டு உனக்கு இங்க போன் அடிக்கலாம். என்னென்ன பண்றா பாருங்க. இருந்து கூப்பிட முடியாதா அவளுக்கு? தாயே, இதுக்கெல்லாம் கத்தா தாயே, என்னன்னு கேட்டுக்கிற தாயே. கேளு என்ன சொல்றான்னு கேளு. என்னம்மா சொல்லுமா சிட்டோ. எங்க நான் சொல்றதுக்கு நீங்க வேற எதுவும் சொல்லாமா ஊன்னு மட்டும் கொட்டுங்க. ஓ, என்னன்னு சொல்லு. ஏங்க, எதுவுமே பேசாதீங்க. அமைதியே இப்ப வாயை மூடிட்டு கிச்சனுக்கு வரீங்க. என்னடா சொல்றா? சொல்லுடா. அப்படியே அமுத்திக்கலாம். ஏமா கத்திக்கிட்டே இருக்க? நான் ஒன்னும் சொல்லல. டீ காபி வேணுமான்னு கேக்குறான் என்கிட்ட. அந்த மகாராணிக்கு அங்க இருந்து இங்க வந்து சொல்ல முடியாதாக்கோ? டீ காபி வேணுமான்னு போன் பண்ணி தான் கேட்பாளா? போன் புள்ளி யாரு கேட்டுறது? ஏமா என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு? என்னைக்குமா நீ போன் புள்ளி கட்டி இருந்தா? அதான் ரீசார்ஜ் தானமா மாசம் பண்ணி தானமா ஆகணும். அதான்டா, உன்னை தான்டா சொல்லணும். மாசம் அந்த மகாராணிக்கு 350 450 ரீசார்ஜ் பண்ணி விடு. அவன் இங்கிட்டு போன் பண்ணிட்டு திரியட்டும். இங்கட இருந்துகிட்டே உன்னைய கூப்பிடுதாளாங்க. பிள்ளைய மாத்தி போடுறாளுங்க. கல்யாணமே பண்ணக்கூடாது பிள்ளைகளுக்கு. போடா போ, முன்னாடியே புடிச்சுக்கிட்டே போ.
இந்த அம்மாக்கு என்னதான் ஆச்சோ நான் ஒண்ணுமே சொல்லல. டீ காப்பி குடிக்க ஐயோ 2 பேருக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்க. என்னம்மா கூப்பிட்ட சொல்லுமா. வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்களே. சொல்லுடா என்னடா சொல்லுடா. யோ எது யோவா. ஆமா யார் டுபுக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது உனக்கும் உங்க அம்மாக்கும்? ஏமா என்னாச்சுமா ஏமா திடீர்னு கொந்தளிக்கிற நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே கூப்பிட்ட நீ. உங்க அம்மா சொல்லுது வடை பாயாசத்தோட இன்னைக்கு ரெடி பண்ணுமா பூ என்னெல்லாம கேட்டுச்சு. அவியலுங்குது பொரியலுங்குது அப்பளம் அப்பளம் இல்லாம உங்க அம்மா இங்க சோறு திங்காதான் என்னன்னு சொல்றீங்கடா. எங்க அம்மாவும் அப்பா நீ சமையல் கறி ஆக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புனாங்க. மரியாதையா கேட்டுக்க மரியாதையா காது கொடுத்து நல்லா கேட்டுக்க. என்னையெல்லாம் ஒரு துளி ஒரு ஒரு பருப்பு கூட சமைக்க முடியாது. நீ ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து குடுக்குற உங்க அம்மா கிட்ட அது எனக்கு தெரியாது. நான் சமைச்சேன்னு குடுக்குறியோ இல்ல ஆர்டர் பண்ணி குடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. என்னையால சமைக்க முடியாது. மா ஏமா இப்படி பண்ற. இல்ல நீ அப்பவே அம்மாட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்லல நீ பாத்தியா நான் சொல்ல நீ பாத்தியா. நான் சொன்னேன் ஆனா உங்க அம்மா நான் சொல்றது என்ன கேட்டிருக்குது என்னையே. நீ எப்ப நீ சமைச்ச ஆகும்னு சொல்லிட்டு கராரா சொல்லிட்டு போகுது. எனக்கெல்லாம் அவியல் வைக்க தெரியாது பொரியல் வைக்க தெரியாது சாதம் வடிக்க தெரியாது சாம்பார் வைக்க தெரியாது எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதும் கொஞ்சோண்டு வேணா வைப்பேன். இவ்வளவு ஒரு 10-15 பேருக்குலாம் சமைக்க தெரியாது. அதுவே அன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்த அன்னைக்கு உங்க அம்மா ஒரு கருவேப்பில் கூட உருவி தரல. இன்னைக்கு நான் வெங்காயம் உரிச்சு கொடுங்க சரி வெங்காயமா உரிச்சு கொடுத்தா ஏதாவது செஞ்சு வைக்கலான்னு பார்த்தா அது கூட உரிச்சு தராம நான் தான் எல்லாம் உரிச்சு செய்யணுங்குது. இதுல உன் தங்கச்சிக்காரி ஏன் அதான் உன் தொங்கச்சி வேற வராலாம். அவளுக்கு வேற நான் பண்ற வேலை பார்க்கணுமா. மரியாதையா நான் இப்ப எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்புறேன். என்னை கொண்டு போய் விட்டுட்டு வர. உங்க ஊர் ஆளுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து நீ கூட்டிட்டு வர சரியா. அம்மா விட மாட்டாங்கம்மா என்ன அதனாலதான் இன்னைக்கு லீவே போட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னைய கொண்டு போய் எங்க வீட்டுல விடு. மா புரிஞ்சுக்கம்மா நான் உங்க சாப்பாடு கூட தான் ரெடி பண்ணி தரேம்மா. வீட்டு விட்டுலாம் போகாதம்மா. எதுக்கு வீட்டை விட்டு போகாம 10 நாள் ஊர்ல உள்ளவங்களாம் 15 பேர் இங்க தங்குவாங்க. அவங்களுக்கு காப்பி தண்ணி போடணும் அது போடணும் இது போடணும் அண்டா குண்டா கழுவணும் துணி துவைக்கணும் எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டுறதுக்கு இங்க வழி பண்ணிட்டீங்க தானே. அப்படிலாம் இல்லடா. அவங்களாம் நம்ம குடும்பம்டா திருவிழாக்கு வந்திருக்காங்கடா. என்ன என்ன காது கேட்கல எது நம்ம குடும்பமா. இதுவே எங்க அப்பா அம்மா வந்தா மட்டும் உங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாங்குது. இதுவே உங்க சித்தி உங்க பெரியம்மா உன் தொங்கச்சி வந்தா நம்ம குடும்பங்குது. எனக்கு என்னடா குடும்பம் இருக்கா அப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு குடும்பம் இல்லையா. இல்லம்மா அன்னைக்கு எப்படா நான் அப்படி சொல்லுவேன். மாமாவை என்னைக்குடா நான் அப்படி சொல்லியிருக்கேன். மாமா நம்ம மாமாடா. ஓ மாமா நம்ம மாமான்னு இப்பதான் உனக்கு தெரியுதா. இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பா வந்ததுக்கு உங்க அம்மா அப்பா எப்படி என்ன பேசுனாங்க. எப்படி நீங்க அம்மாவே அப்பாவையும் ஒரு நாள் தங்க விடல உடனே எங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க நடந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு உன் சொந்தக்காரங்க வர்றப்ப மட்டும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க இல்ல 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 அப்படி சொல்லி நீ ஏன் சொந்தக்காரங்கிற. அப்ப எனக்குன்னு சொந்தக்காரங்களே கிடையாதா. எங்க அப்பா அம்மா கூட நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் 1 விட்ட சித்தி 2 விட்டு பெரியப்பா எல்லாரையும் நான் வந்து துணி துவச்சு போட்டு பாத்திரங்களையும் பாத்துக்கணுமா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் இப்பவே கிளம்புறேன் சரியா. சிட்டு சிட்டு நில்லுடா. நீ போனா மாமா யாருடா பாத்துப்பான் நில்லுடா. யாரோ பாத்துக்கிட்டோம் உனக்கு தான் சொந்த பந்தம் 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த தெருவில் போனா அந்த தெருவு பூரா உனக்கு சொந்தக்காரங்க தான். எல்லாருமே உன் வீட்டுக்கு வர்றவங்க தான். அப்ப என்ன உனக்கு பாத்துக்க ஆள் இருக்குது. எங்க அப்பா அம்மா பாத்துக்கத்தான் ஆள் இல்ல. நான் போயிட்டு வரட்டா. ஐயோ இவ வேற கிளம்பிட்டாலே நான் என்ன பண்ணுவனோ. தங்கம் 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 நில்லு தங்கம் கோவப்படாத தங்கம். என்ன கோவப்படாத என்ன கோவப்படாத நீ வாய் மூடி. நீ மட்டும் எனக்காக சப்போர்ட் பண்ணி வாய் திறந்து பேசியிருந்தனா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. இப்ப என்னடா நீ மதியானம் சாப்பாடு செய்ய மாட்ட அதானே. ஆமா செய்ய மாட்டேன். அது உங்க பெரியம்மா சித்தப்ப யாருக்குமே நான் வேலை செய்ய மாட்டேன். வராங்களா டீ காஃபி போட்டு கொடுக்குறேன்னா அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது. துணி துவைக்கிறது இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். சம்மதமா உனக்கு அப்படின்னு சொல்லு. அவ மட்டும் தான் நான் இங்க இருப்பேன். இல்ல நான் இப்பவே நான் எங்க அப்பா வீட்டு கிளம்புறேன். சரிடா சரிடா கோவப்படாத. நான் போய் சாப்பாடு எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து பின்னாடி வழியா தரேன். நீ வாங்கி கிச்சன்ல சமத்தா நம்ம பாத்திரத்துல போட்டு வச்சிரு ஓகேவா. நம்ம பாத்திரத்துல போட்டு வச்சு ஏன் அதுல வச்சா என்ன. அதுலயே வச்சா அம்மாக்கு தெரிஞ்சிருந்தி அம்மாக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கடி. ஓ இவ்வளவு பயம் இருக்கிறவன் எதுக்கு கல்யாணம் பண்ற நீ. ஐயோ தெய்வமே நீ என் தெய்வம் நீ என் குலதெய்வம். தயவு செஞ்சு சொன்னா கேளு. அம்மா கஷ்டப்படக்கூடாதுல்ல. நான் உனக்கு கஷ்டப்படலாமா. நீ வாக்குவாதம் பேசாதடி. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேங்கிறேன். சரி சரி இப்ப என்ன பண்ணணும் அது சொல்லு நீ. நான் வாங்கிட்டு வந்து தரேன். நீ அப்படியே நம்ம வீட்டுல இருக்க பாக்ஸ்ல எல்லாத்துலயும் ஃபில் பண்ணி வச்சிரு. அம்மா கிட்ட கேட்ட நான் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரம் அம்மா பிபி மாத்திரை போட்டு தூங்கட்டும் சரியா. அதுக்குள்ள நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ அரேஞ்ச் பண்ணி வை. அவங்க யாரும் இங்க தங்க மாட்டாங்க. அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் போதுமா. சரி சரி சட்டுன்னு போய் வாங்கிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துட்டு ஃப்ரீயா படுத்துருக்கேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு பின்னாடி இருந்து கால் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிறேன்.
யாருக்கிட்ட என்கிட்டயே உங்க அம்மா வேலை வாங்கலான்னு பாக்குதா? எங்க வீட்லயே நான் வேலை செய்ய மாட்டேன், இங்க வந்து வேலை செய்ய போறேன்னா? கல்யாணம் பண்ணதே வேலை பார்க்காம வீட்டுல ஜாலியா இருக்கலாம் தான், இவங்க என்னன்னா ஓவர் டியூட்டில வேலை வாங்குறாங்க. இவங்க 2 பேரும் மத்தியில மாட்டுக்கிட்டு நான் அதாண்ட தவிக்கிறேன். ஐயோ முடியல. போய் மாசம் நிக்காம சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவோம். அப்பாடி கூட்டத்துல போய் ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு. சரி பின்னாடி வழியா கிச்சனுக்கு போவோம். ஏமா நீயும் கிச்சன்ல தான் இருக்கிறியா? சரி நல்லதா போச்சு, இந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அழகா நம்ம வீட்டு பாத்திரத்துல போட்டு வைய, அம்மா கிட்ட சமாளிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்ஸுங்க. சரி சரி, அம்மா எந்திரிச்சிட்டு போறாங்க, மாத்திரை போட்டு படுத்துருக்காங்க. அவங்க எந்திரிச்சு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வைமா. அப்பாடா, ஒரு பெரிய வேலைக்கு ஒரு விடிவு கிடைச்சிருச்சு. அவங்கள தங்க விடாம பண்ணிட்டோம்னா அதுவே போதும் நமக்கு. எது என்ன இத்தனை பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காரு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒரே ஒரு தோசை கேட்டாரு, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு இவரு. இன்னைக்கு இவங்க சொந்தக்காரங்க வரான்னு இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. என்னங்க என்னங்க? என்னம்மா என்னமா கூப்பிடுற? கலப்பா இருக்குமா? வண்டியில போயிட்டு வந்தது சொல்லுமா. என்னென்ன பண்றீங்க பாருங்க. இது என்னமா பண்ண நானு சொல்லுமா. எங்க வீட்ல இருந்து ஆள் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு, ஒரே ஒரு ரோஸ்ட் கேட்டாரு எங்க அப்பா, அதை போய் வாங்கிட்டு வரல. இன்னைக்கு உங்க அம்மா வீட்ல இருந்து சொந்தக்காரங்க வரான்னு இத்தனை டப்பா டப்பாவா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, எவ்வளவு உங்களுக்கு கெட்ட புத்தி. ஏடி 10-15 பேர் வராங்கடி, இதுவே சாப்பாடு கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. ஓ இதுவே கம்மியா? அன்னைக்கு எங்க அப்பா கேட்டாரு ஒரே ஒரு தோசை, என் தம்பி கேட்டான் ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி, வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா நீங்க? ஏண்டி கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடி? அன்னைக்கு வந்தது உங்க அப்பா எத்தனை மணிக்குடி வந்தாரு? நைட்டு 10 மணிக்கு வரவங்க வாங்கிட்டு வர வேண்டியது 10-11 மணிக்கு எங்கடி கடை இருக்கும்? நானும் அப்பதானடி வேலை விட்டு வந்தேன். அவங்களுக்காவது வீட்டுல நீ தோசை ஊத்தி கொடுத்த, அது பத்தலன்னு தோசை கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தரலடி, நைட்டு பட்டினியா தானடி படுத்தேன் நானு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க நீ என் குடும்பத்தையும் எப்ப பாரு குடும்பம் நடத்தி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏடி நீ சாப்பாடு கேட்டே நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இன்னும் என்னடி நாங்க மட்டம் தட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மட்டம் தட்டாம இது என்னது? தெய்வமே தெய்வமே, எங்க அம்மா வர்றதுக்குள்ள எடுத்து வை தெய்வமே. ஆஹா, அப்படியே பேச்சு மாத்தாத. நீ நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ உங்க அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிற. அப்படியே உங்க அம்மா மாதிரி தான் உனக்கு புத்தி. என்னடி அம்மா மாதிரி புத்தி? சொல்லுடி. ஐயோ அம்மா, அம்மா எங்கம்மா நீங்க வந்த? ஏண்டா நேரம் ஆயிருச்சு, சித்தி போன் பண்ணா வெளியே வந்துட்டான்னு போய் கூட்டு வாட போடா. என்னடா அது கூத்து நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? அம்மா 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 அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. நீ போய் படுமா, நம்ம சுத்தி கூட்டு வந்துடுது. வாமா 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 என் கூட வாமா போலாம், ஒண்ணும் இல்லம்மா. அடே அடே தள்ளுடா தள்ளுடா. தள்ளி போறியா இல்லையாடா? நீ தள்ளி போடா. அது என்னடா பார்சலா இருக்குது, என்னடா தள்ளி போடா. அம்மா 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 ஒண்ணும் இல்லம்மா, வாமா சித்தி வந்துருச்சுமா, லேட் ஆயிடுச்சுமா, போய் கூட்டு வரலாமா, வாமா வண்டியில ஏறுமா. ஆட போட போஸ் கட்டப்பல என்னடா அது சொல்லுடா. வாமா. இப்ப என்னங்கறீங்க? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி உங்க எல்லாத்துக்கும்? ஏண்டி பொச கட்டவள, உன்னை என்னடி சொன்னேன் நானு? என்னடி சொல்லிட்டு போனேன்? மரியாதையா எங்க அக்கா எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் வராங்க, ஒழுங்கா வீட்டுல சுத்தமா செய்யின்னு சொன்னா நீ கடையில அவனை ஏவி விட்டு வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. ஆமா, அதுல என்ன தப்புன்னு நீங்க இப்ப சொல்றீங்க? அதுல என்ன தப்பு இருக்குது? என்னையாவது 10-15 பேருக்காக சமைக்க முடியாது. ஒரு வெங்காயம் உரிச்சு கொடுங்கன்னா உரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டி நீ வெங்காயம் உரிச்சு கொடு, எனக்கு வயசாகுதா இல்லையாடி? வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்க வாடி, எனக்கு நேரம் இருக்குது. ஆமா உங்களுக்கு வெங்காயம் உரிக்கலாம் நேரம் எடுக்காது, ஆனா நாடகம் பார்க்கறதுக்கும் படுத்து தூங்குறதுக்கும் உனக்கு நல்ல நேரம் இருக்கும். வழிய விடுறா வா உடச்சு இன்னைக்கு அவளை என்ன பண்றது? வழிய விடுறா. எதுக்குடா மலமாடு மாதிரி வழியில நின்றுட்டு இருக்கு? வழிய விடுறா. அம்மா சும்மா ஒரு மாடு சண்டைக்கு. அம்மா உனக்கு சாப்பாடு தானமா வேணும், அதை இல்ல ரெடி பண்ணிட்டோம்மா, சண்டை போடாதுமா ப்ளீஸ்மா. வாய் முடுற பொண்டாட்டி அடக்க தூப்புல என்னைய வழிய விடாம என்கிட்ட வந்து மல்லு கட்டி நிக்க. போய் உன் பொண்டாட்டி அடக்குறா. நான் என்ன ஆடா மாடா என்னை அடக்கிறதுக்கு? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தாய் குளமே நில்லு, தாய் குளமே. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையாடி மாமியார் மேல? ஏன் பயப்படணும்? உங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க. நாங்களும் அந்த காலத்துல மாமியார் மாமனாருக்கு மறுப்பு பேச்சு பேசுறது இல்ல. இவன் என்னென்ன அவங்க இவங்க என்னென்ன பேச்சு பேசுதா, என் மானமே போகுது இந்த வீதியில. அம்மா ஆரம்பிக்காதுமா. இதோட கண்டினியூவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா போடுங்க. அதனால தான் நான் மனக்கவலையிலே இருக்கிறேன்.